ஏண்டா இத்தனை நாளா ஊருக்குள்ளதான் திருத்தணம் பண்ணிட்டு இருந்த, இப்ப எங்கிட்டயே வேற கேட்ட ஆரம்பிச்சிட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் டே மொட்டை, நான் சொல்றத கேளு, என் மானத்தை வாங்காத. மானத்தை பத்தி நீ பேசுறியாடா? ஏன் நீ பேர் என்ன பேசிக்க? டேய், இந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்லடா. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன் வாடகையும் கொடுத்துட்டு உன் 1.5 நாள் லுங்கியும் சட்டை எடுத்துட்டு போடா. 1.5 நாவுக்கு லுங்கி சட்டை எந்த கடையடா கொடுக்குறாங்க மொட்டை? அப்படின்னா அப்படியே அமனமா உட்கார்றா. நீயும் வாடா உட்காருவோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். எவனோ குதிரையில வந்திருக்கா, நம்ம இமேஜ் காப்பாத்திக்குவோம். இந்தாப்பா காலைல எடுத்த வாடகை ட்ரெஸ், அதுக்கான பணம். அதுல ஒரு புது ட்ரெஸ் இருக்கு, அதை ஒரு பாதி விலைக்கு எடுத்துக்க. இது என்ன புதுசா வந்திருக்க செட் ப்ராப்பர்ட்டியா? ப்ராப்பர்ட்டி இல்ல, ஒண்ணுக்கு யூஸ் ஆகாத கண்டம். கண்டம்? இந்திய கண்டத்துல ஏகப்பட்ட பேர் இப்படித்தான் திருறானுங்க. ப்ராப்பர்ட்டி பேசுது. ஏன் பிரதர், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? தனி மனிதனுடைய ஒரு பொருள் திருட்டு போய்விட்டால் நாம் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த கோர்ட்டே திருட்டு போனால் நாம எங்க செல்றது? ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். காஞ்சி போன பூமி எல்லாம் பக்தாத நதியை பார்த்து ஆறுதல். அந்த நதியே வச்சு போயிட்டா. இந்த டயலாக் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். தங்கப்பதக்கம் சிவாஜி படம் பார்த்திருப்பீங்களே? எங்கேயோ கேட்ட கூட. அது ரஜினி படம். நீயா? அது கமல் படம். மவனே ஒண்ணு வேண்டாம். இந்த நிலைமையில உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம அந்த கேடயத்தை தூக்கி வீசிரு. அந்த ஈட்டியை தூக்கி வீசிரு. I don't care. I care. But I don't care. இந்த கேடயத்தை தூக்கி எறியத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லை. பட் இதை நான் தூக்கி எறிஞ்சிட்டா உங்க எல்லாருடைய நிலைமையும் கேர் 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 கேர். டீசன்சி ஸ்டைல மெயின்டைன் பண்ணுங்க பார்ட்னர். எஸ் கண்டிப்பா. ஏப்பா சாரே, ஸ்டைல் ஸ்டைல். சார் 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 செட் சார் சார். நீங்க தான் மேனேஜரா? பாக்குறதுக்கு பியூர் மாதிரி இருப்பாரு, ஆனா இவர்தான் மேனேஜர். நீங்க ஆடிட்டரா? யா, நான் ஆடிட்டர். இவரு ஜெனரேட்டர். உங்க பேங்க்ல எத்தனை பேர் டெபாசிட் பண்ணிருக்காங்க? 6000 பேர். இப்ப மணி 12. பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்கும்? 80 லட்சம். அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து 65 லட்சம் ரூபாய் வரணுமே, வந்துருச்சா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அரபிக்கடல்ல 60 கப்பல், ஆஸ்திரேலியாவுல 60 ஃபேக்டரி, துபாயில 60 எண்ணெய் கிணறு. இவ்வளவு உங்களுதா? இனிமே தான் வாங்கணும். சோ முதல் கட்டமா நிதி திரட்டத்தான் உங்ககிட்ட வந்திருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் எங்க கொடுத்துரு. சுட்டாதீங்க சுட்டாதீங்க சுட்டாதீங்க. டேய், பட்ட பகல்ல அதுவும் சிட்டிலேயே சென்ட்ரான இடத்துல பேங்க்ல நுழைஞ்சு சின்ன முகமூடி கூட போடாம கொள்ளையடிக்கிறானுன்னா பெரிய கிளாடிக்கிறா. சார் சார், அங்க ஒருத்தர் இருக்கா சார். சார் கம் சார், உங்களையும் எங்களோட போட்டு அடைங்க சார். பொழுது போக வேண்டாமா? கோ டேய், கும்பல கோ சுட்ட தொப்பா மட்டும் இல்ல, துப்பாக்கி நாஸ்தியா போயிடும். கோ. மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. நான் இன்னைக்கு பேங்க் லீவ், நான் கொள்ளையடிக்க போறேன். இது வெள்ளையடிக்க போறேன். டேய், கண்ணு தான் தெரியாது, காது மாட கேட்காது. டேய் டமாரா போடா. டேய் பார்ட்னர், கொலை கொலை. டேய், மேனேஜர் சுற்றுவேன். நாங்களும் அதுக்கான வந்திருக்கோம். நான் இது பிரான்ச்னா, உங்க தகுதிக்கு ஹெட் ஆபீஸ் போய் கொள்ளையடிங்கண்ணா. ரொம்ப பேசினா சுற்றுவேன், கொஞ்சமா பேசினா சுட மாட்டீங்களாக்கு. நான் இது டம்மி துப்பாக்கிங்கண்ணா. பாருங்க, அவன் வச்சிருக்க டம்மி தானுங்க. தம்பியா? அப்படி போடுங்க. இத புறா. நாம சமாதானமாவே போயிடலாம். இங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கிறோமோ அதுல 50-50 எடுத்துக்கலாம். 60-40. சரி, நீங்க 60 எடுத்துக்கங்க, நாங்க 40 எடுத்துக்கலாம்.
ஆளு சும்மா தொலைதலன்னு இருக்கு. கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், பாத்துக்கோ. மாமி நீங்க அழாதீங்க, நீங்க அழுதுன்னா நேக்கு அழுகிய வருது. அவன் என் ஆத்துக்காரையாக்கும். ஏன் சும்மா தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கேன்? சும்மா இருங்க. போடி. ரெண்டு வயலாரையும் விட்டுட்டு இவாள வந்து பிடிச்சிட்டு நீங்க நேக்கு ஆறுதலா இருக்கும். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கணுமா? போயா. நான் மாத்திரம் அந்த 2 திருடங்களையும் பார்த்திருந்தேன். நடக்கிறதே வேறையாக்கும். என்ன பண்ணுவேன்? என்னை மட்டும் காப்பாத்துன்னு சொல்லி அவனுக்கு கால் விழுந்திருப்பேன். ஏயா அவனுக்கு மூஞ்சி பார்த்து நானே பேச முக்காட்டுக்க, நீ எதுக்கு முக்காட்டு போட்டு கத்திட்டு இருக்க? ஏன்னா நீங்க பார்த்தேனா? என்னையா பார்த்த? அப்படியா? என்ன என்னை தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் கூட கரெக்டா அடையாளம் சொல்லுவேன். 2 பேரு அவ ரொம்ப பர்சனாலிட்டியா இருந்தாளா? பரவாயில்ல, பட் ஏகாந்திக்கு இருக்க மாட்டானுங்க. ஹலோ, திவாலா பேங்கா? நோ, இது திவாலா பேங்க். கடைசி வரைக்கும் போதுடா. வாடா போலாம், போலீஸ் வந்துருச்சு. போலீஸா? குப்புறப்படுங்க பார்ட்னர். எது குப்பரை படுக்க சொன்ன? கரடி வரும்போது மரம் ஏற தெரியாட்டி மயக்கம் வந்த மாதிரி குப்புறப்படுத்துக்கணும். நான் 3ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கேன் பார்ட்னர். அடங்கப்பா, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ படிச்சிருக்கிறியா? ஆமா பார்ட்னர், உங்களை விட 3 கிளாஸ் அதிகமா படிச்சிருக்கேன். இந்தியாவிலேயே இதுதான் பெரிய படிப்பு பார்ட்னர். இங்க வரல, கலவரத்துல அடிபட்டு காக்காங்களே. அடி வசமாலாம் பட்டிருக்கும் போல இருக்கு. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிடுமா? ஏலே ஆம்புலன்ஸ் போன் பண்ணல. அப்பெல்லாம் அங்க கிடனா, இப்ப இங்க கிடக்கா? ஏலே பூமி சுத்துது இல்ல? ஏலே அங்க பாருல, அந்த ரூம் மட்டும் பூட்டி கிடக்குல்ல, வாழை பின்னால. ஏன் எனக்கு முன்னாலே நீ பொறுக்கிட்டியா? சார், இங்க எல்லாருடைய பணம் நகை எல்லாம் திருட்டு போயிடுது. எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். ஏ மூதி, எப்படியாவது கண்டுபிடினா நான் என்ன மை போட்டா பார்க்க முடியும்? யாராவது அடையாளம் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களே. தோ இவன் பாத்திருக்கா. அண்ணாச்சி நீ பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் பார்க்கல. டேய், ஜோரா 2 டீ போடுறா. நல்லா கேட்டுக்க, டீ போடு. டீ மாதிரி போடாத. பேப்பர்ல என்னங்க விசேஷம்? நான் பேப்பர் படிக்கிறதே விசேஷம் தாயா. வெயிட் சார், என்னங்க சார் சொன்னீங்க? நான் படிக்கிறதே விசேஷம் தாயா. பாரதேசி குடா எடாத வடையும் குடா போடா. படிக்க தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்புறம் என்ன பண்றதுல? சும்மா பாக்குறேன். அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றியா? மானத்தை வாங்காதப்பா. ஸ்பெஷல் டீ சொல்லிருக்கேன். ஹவாலா பேங்கில் கொள்ளை. பிரபல பைனான்சியல் லாலா சேட் கொலை. ரூபாய் 75 லட்சம் மதிப்புள்ள வைர நகைகள் திருட்டு. கைரேகை மற்றும் முக்கிய தடயங்கள் கிடைத்துள்ளன. பார்ட்னர், என்ன டீ கிளாஸ் எல்லாம் லுங்கில வாங்குற? இனிமே நம்ம கைரேகை எங்கேயும் பதியக்கூடாது. ஓ அப்படியா பார்ட்னர்? இப்பதானே சொன்ன கைரேகை பதியக்கூடாது. அவ்வளவு புத்திசாலியா இருந்தா நான் ஏன் பார்ட்னர் உன் கூட சேர்றேன்? ஏதோ 50 100 திருடிட்டு சந்தோஷமா இருந்த உன் கூட சேர்ந்தா டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஆகலாம்னு சொன்னேன். இப்ப பில்லா ரங்கா ரேஞ்சுக்கு ஆக்கிட்டே பார்ட்னர். என்ன பார்ட்னர், நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு கண்டுக்கவே மாட்டேங்கிற. நெக்ஸ்ட் பிளான பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, அடுத்த பிளானா? போலீஸ் போலீஸ்! ஐயோ, போலீஸ் பக்கத்துல வந்துருச்சான்னு திரும்பி பாருங்க. ஓ, நீ பெரிய கேடியா இருப்ப போல் இருக்க. திரும்பி பார்த்தா போலீஸே மூஞ்சி அடையாளம் கண்டுபிடிச்சு புடிச்சுக்குவாங்க. நீ எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? நவர், என் வாழ்க்கையில திரும்பியே பார்க்க மாட்டேன். 2 பேரும் ஒண்ணா தான்ல படிச்சோம். அவன் எஸ்ஏ இந்த கார் நல்லா இருக்கு, பாதியில ஏறிக்கலாம்பா. உட்கார்ந்துக்காம சீக்கிரம் வண்டி எடுப்பா, போலீஸ் துரத்துதுங்களா? டேய், மீட்டருக்கு மேல எவ்வளவு வேணாலும் போட்டு தர வண்டி ஏறா. டேய், எட்ரா வண்டியா? அப்ப நான் யாருல? தெரியாதுல. போலீஸ் போலீஸ். பிடிக்க எங்க பிடிக்க? அவன் போயிட்டு 5 கிலோமீட்டர்.
ஐயே என்னப்பா காலங்காத்தால நம்மள வர சொல்லிட்டு கிளம்ப போய் சேர்ந்துட்டான் போட்டு அன்னைக்கே பணத்தை தூக்க வேண்டியதாயிடுச்சே. பார்த்தேன். நான் சினிமாவில் தான் ஊட்டியை பார்த்திருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு ஜாலியா ஜில்லுன்னு இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கிளம்ப போயிட்டாப்பா. Don't feel ma. வேண்டாமா? ஓகேப்பா. Let's go. என்னப்பா தமிழ்நாட்டு மியூசிக் போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. ஆடாதீங்க பார்ட்னர். வேண்டாம், டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஐ டோன்ட் கேர். எவன் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. மியூசிக் சவுண்ட் கேட்டாலும் நான் ஆடுவேன். அது என் பிளட்டோட பிளட் கலந்து விட்டது. இந்த ஊட்டிக்குள்ள இருக்க 2 ரவுண்ட் ஏத்திட்டு ஆடினா எப்படி இருக்கும்? ஏத்திட்டு ஆடு. கம்மியா கம்மு. இதுக்கு மேல ஆடாம இருக்க முடியாது. ஆடு. அச்சக், அச்சக், அம்மாளே, அச்சக். என்ன சொல்லிட்டு நீ ஆடிட்டு இருக்கற? நானும் அதே பிளட் குரூப் தானே. போடு. அம்மாளே, அச்சக்கே. அம்மாளே. அல்லேக், 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 அக்கா. ஐயோ, வந்துட்டு ஆடுறதை நிறுத்துப்பா. அவரை நிறுத்த சொல்ல அப்பதான் நான் நிறுத்துவேன். ஐயோ, அடிக்கிறது நிறுத்தியா? நீ வேற நிறுத்தியா? நிறுத்து. ஸ்டாப் இட். கந்தனுக்கு கடம்பனுக்கு எப்படி? நீங்க அது டீசென்ட்டா நடி. ஃபாலோ மீ. பேஷண்ட பத்தி நீ சொல்றியா? நிறுத்துக்கடா, நிறுத்துடா. வணக்கம். குட் மார்னிங் சார். சிங்க் ஆக மாட்டியா? குட் மார்னிங் ஆண்டி. வெரி குட் மார்னிங் ஆன்ட்டி. இப்ப மட்டும் சிங்க் ஆகுற? முடி நரைச்சாலும் பொம்பளை தானப்பா. ஏங்க யார் இவங்க? நான் சொல்லல, ராஜா ரஞ்சித் அவங்கதான் இவங்க. அவங்களா? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிடுங்க. ஆமா, இது பெரிய ஆர்மி டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு. அம்மா, இதுவரைக்கும் நான் சினிமாவிலையும் கேலண்டர்லயும் தான் மகாலட்சுமியை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அந்த மகாலட்சுமியை நேர்லயே பாக்குறமா. போட்டு தாக்குடா சாமி. Is it? யா, I look like Mahalakshmi. கிழவிக்கு லொள்ள பாடுறா. ஐயோ, எங்க கல்யாணத்தும் போது நீங்க பார்க்காம போயிட்டீங்களே, அப்ப நாங்க பிறக்கலைங்க. அது ஏன் தப்பு இல்லைங்க. அப்ப இவ ஜோதி லட்சுமி மாதிரி இருப்பா. ஐயோ, இப்ப மட்டும் என்ன அவங்க மக ஜோதி மீனா மாதிரியே இருக்காங்க. Really? Yeah. I like you. Your wife? Yes. I like it. Nonsense. இந்த தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. நீதான்டா அனுப்புன. முருகா! ஏன்டா பழனிக்கே கேக்குற மாதிரி கத்துறீங்க? உணர்ச்சி வசப்பட்டு மேட்டர் லீக் பண்ணாதப்பா. நான் யதார்த்தமானவப்பா. நான் மட்டும் என்ன கேப் மாதிரியா? அத நான் சொல்லணுமா? சித்தப்பா, இவர்தான் நேத்து ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாரு. ஏன்? அவனுல நான் அடிச்சு போட்டேன். சும்மா கூட இவன் நின்னா. No. தம்பி, நீங்களா என் பொண்ணை காப்பாத்துனீங்க. அந்த முருகனா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வாங்க முருகா. சின்ன முருகனா பெரிய முருகனா? ரெண்டு முருகனும் வாங்க. அப்ப முருகாஸ். முருகா, கூலிங் கிளாஸ் கழட்டுற, முருகன் கோச்சுக்கு போறேன். முருகனை குளிர்ச்சியா பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் கூலிங் கிளாஸே போட்டிருக்கேன். கடவுள் விஷயத்துல காமெடி பண்ணாத, கழட்டுற. சரி, பாதி கழட்டுறேன். என்னையா முணுமுணுக்கிற? காட் லாங்குவேஜ் பேசு. கண்டுக்காத. எப்படி சென்டிமெண்டா போட்டு அஸ்தனம் பாத்தியா? அசத்து. தம்பி, 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது திடீர்னு என் 3 நாள் நடக்க முடியாம போயிருச்சு. அப்ப முருகா, நான் பழனிக்கு நடந்தே வர அப்படின்னு வேண்டிட்டேன். அப்ப இருந்து 20 வருஷமா வருஷம் பழனிக்கு நடந்தே போயிட்டு இருக்கேன். ஏயா, 6 மாசத்துல எந்த குழந்தையாவது நடக்குமா? என்ன வேண்டுதல் இது? 20 வருஷமா எவனுமே கேட்காத கேள்வி. ஏன் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ற? 2 காம் ஃபாலோ பண்ணு. ஓகே. இவள நான் கொலைதானே பண்ண சொன்னேன். ஏன் காப்பாத்துறேன்? நீ கூட தான் பழனிக்கு நடந்து போறேன்னு வேண்டிக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறம் சொகுசா கார்ல ஏறி போயிருது இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க வந்து தங்கறது ஒரு சின்ன லீடியா. முருகா. இந்த முருகனா அந்த முருகனா? அடியேன் ரொம்ப நேரம் வெயிட்டிங். எனக்கு பிரசாதம் இல்லையா? இந்த பையையே வேண்டாம் முருகா. போற வழியில எவராவது வந்தா மூஞ்சில எடுத்து போடு. ஆன்ட்டி, நான் போயிட்டு வரேன். ஆன்ட்டி, மாமா போயிட்டு வர்றேன். ஜனங்களே போயிட்டு வர்றேன். போயிட்டு வாங்க வரேன். வாங்க. யோ, Baby. போனா தான் வர முடியும். இங்கேயே நிக்கிறிய போ. முருகா! ஏமாத்துறா. 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 வர வர காயெல்லாம் பெருசாகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? ஊட்டி கிளைமேட். மகளே, இன்னைக்கு நீ செத்த. வெல்கம். வாங்க. இல்ல, நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கதான் இவ்ளோ பெரிய பார்க் இருக்கே. நீங்க எங்க பார்க் பண்ண போறீங்க? நைஸ் ஜோக், பட் யூ கோ ஃபர்ஸ்ட், ஐ கம் நெக்ஸ்ட். ஓகே. ஏன் இப்படி தள்ளி தள்ளி வரீங்க? இல்ல, என்ன இருந்தாலும் நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. அதான் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றேன். Don't keep this distance, யா. இல்ல, நமக்கு மேல ஒருத்தர் ரெடியா இருக்கான். ஏன் நின்னுட்டீங்க? இல்ல, கண்டம் தலைக்கு மேல இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி வரது? என்னது? இல்ல, இந்த ராக்கெட்டை உங்க ரூமுக்குள்ள விட்டு வந்துடலாமான்னு. ஓஹோ. யூ கம் ஆன் யா. எஸ்கேப்பா?
ஐயோ தப்பு தப்பா கட்டி கட்டி பிடிக்கிறானே. அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்துனீங்க, இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. அது வந்து என்னமோ நடக்க போகுதுன்னு ஏன் மனசு சொல்லிச்சு, அதான் தப்பா டச் பண்ணிட்டேன். அட நான்சென்ஸ்ங்களா, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானே பிரியாவோட வந்திருப்பேன். நஸ்தரை கட் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு பார்த்தா இவன் க்ளோஸ் ரேஞ்சுக்கு டச் ஆயிட்டானே. நாளைக்கு காலையில பிரியாவோட ஃப்ரெண்டுக்கு குன்னூர்ல கல்யாணம். தெரியும். பிரியா இந்த கார்ல தான் போவா. நான் போய் பிரேக்க புடுங்கி விட்டுறேன். அவ இந்த காரை ஓட்டிட்டு போய் எங்காவது விழுந்து சாப்பிட்டு மேட்டர் க்ளோஸ். நல்ல ஐடியா பார்ட்னர். நீங்க போய் கார்ல இருக்க பிரேக்க புடுங்கி விட்டுடுங்க, நான் இங்கே யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். யாராவது வந்தா என்ன அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருங்க. சரிங்க பார்ட்னர். ஏன் பார்ட்னர், நம்ம பிளான் பிரியாவை மர்டர் பண்றது, உங்க பிளான் என்ன மர்டர் பண்றதா? அதெல்லாம் ஆண்டவன் செயல். நீங்க மனசை தளர விடாம புடுங்குங்க பிரேக்க. சரி பார்ட்னர். பார்ட்னர், பார்ட்னர், நான் பிரேக் கழட்டல. அட பிரேக்க நான் தான் கழட்டினேன், என்ன வெளியே எடுத்து விடப்பா. ஐயோ என்ன பார்ட்னர், என்ன உள்ள அனுப்பிட்டு நீ வெளியே தூங்கிட்டு இருக்கிற? நைட் எஃபெக்ட் இல்லையா, அசந்து தூங்கிட்டேன். இதுக்கு நீ பெட்ரூம்லயே தூங்கிருக்கலாம். நல்ல ஐடியா தான். ஆமா, பிரேக்க புடுங்கியாச்சா? புடுங்கிட்டியா? வெடுக்குன்னு புடுங்கிட்டேன். இனிமே யானைக்கால்காரனே வந்து பிரேக் கட்டையில மிதிச்சாலும் வண்டி நிக்கவே நிக்காது. வெல் டன். டன். பல்ல புடுங்கின பாம்பாட்டம் பிரேக்க புடுங்கின கார் ரெடியா இருக்கு. காலையில சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா இன்னும் வரவே இல்ல. எப்படியும் பிரேக்க புடுங்கின கார்ல ஏறி போய் சாக போறா. சாகிறது கொஞ்சம் லேட்டா தான் சாகட்டுமே. நம்ம பிளான் சக்சஸ். கிளம்பி வர்றோம். ஐயோ, இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மரம் கூப்பிட்டுச்சு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். மரம் கூப்பிட்டுச்சா? இல்ல, இந்த அழகான வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் டிஸ்டர்பா இருக்கேன்னு அத கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே. நீங்க ஒரு கை போடுங்க. போடுங்க. அங்க இல்ல, இங்க போடுங்க. இங்க அமுக்கி போடு. 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 அப்படி போடு. போடு. தள்ளி போடு. மரத்தை தள்ளியா என்ன தள்ளியா? சும்மா பாட்டி, கூட்டம் கோப்புல கை கால் பண்றதா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. Stupid boy. போடு. ஐலஸ்தா. பாட்டி. ஐலஸ்தா. பாட்டி. பொன்னியா. எப்பா தம்பி, நீ வேற டென்ஷன் ஆகாத. என்ன பாக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேத்திய வித் சாரி லுக்கிங்க. அது சின்ன மகாலட்சுமி, நீங்க பெரிய மகாலட்சுமி. டோட்டல் ஃபேமிலி மகாலட்சுமியா? எஸ், யூ போத் ஃபாலோ மீ. பாட்டி, நான் ராதாவோட மேரேஜ்க்கு போயிட்டு வரேன். ஜாகிரதையா போயிட்டு வாமா. போயிட்டு எங்க வர்றது, அப்படியே போக வேண்டியதுதான். அதானே. பை பை. ஐயா, நீ தனியா போகாதேமா, துணைக்கு ராஜாவை கூட்டிட்டு போ. ஐயோ இல்லங்க, எனக்கு இங்க ரொம்ப வேலை இருக்குங்க. ஆடிட்டர் ஆபீஸ்ல போய் அக்கவுண்ட் பார்த்து, அக்கவுண்ட் ஆபீஸ்ல போய் ஆடிட்டர் பார்த்து போயிட்டு வந்து பாத்துக்கலாம். போயிட்டு வந்தா தானே பார்க்க முடியும். அங்கேயே பாத்துக்க. சொல்றேன், நீ போ. ப்ளீஸ் வாங்க ராஜா. ஆனாயோ என்ன மாட்டி விடுறவங்க அவ்வளவு போமா. போ, ஜாலியா போக ரெடி வர. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. சாப்ட் க்ளோஸ். ஃபுல் செட்டில்மெண்ட் நமக்கு தான். பாட்டி, பாலை ரெடி பண்ணு. பாய். 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 பாட்டி, ரஞ்சித்துக்கு குன்னூர்ல ஏதோ ஒரு அவசரமான வேலை இருக்குன்னு சொன்னாரு, அவரையும் வர சொல்லுங்க. நான் எப்ப சொன்னேன்? நைட் சொன்னீங்க. ஐயோ பொய்யே, நான் இந்த கார்ல போமா. ஐயோ பாட்டி, எனக்கு வேலை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த தூண்ல நாய் மாதிரி கட்டி வச்சு 3 வேளை கஞ்சி ஊத்துங்க. ஆனா இந்த கார்ல மட்டும் ஏத்தி விடாதீங்க. கஞ்சிக்கு எதுக்குப்பா ஃபீல் பண்றேன்? கார்ல வா, பாலே ஊத்துவாங்க. அதான் நான் மாட்டேங்கிறேன். ஆண்டி, இவருக்குன்னு தனியா ஒரு கார் வைக்க முடியுமா? பெட்ரோல் செலவு என்ன ஆகுறது? அதானே நான் அப்ப மரத்தையே தள்ளுங்க. ஒன்னாவே வந்தா ஒன்னாவே போலாம். வாப்பா போலாம். ரைட். கொஞ்சம் ஸ்லோவா. ஏமா இவ்வளவு வேகமா போற? கொஞ்சம் மெதுவா போக கூடாதா? காலேஜ்ல நடந்த கார் ரேஸ்ல ஜெயிச்சு தானே இந்த காரையே வாங்கினேன். This is nice car. இது ஸ்பீடா போகும்போது நாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதோட சேர்ந்து நம்மளும் போயிட வேண்டியதுதான். நீங்க தான் இப்படி பயப்படுறீங்க. அவரை பாருங்க எவ்வளவு தைரியமா இருக்காருன்னு. எஸ், நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? தங்குதிர வேண்டியதா.
பாத்துமா பாத்து. ஐயோ கூட்டத்தோட கூட்டமா போக வேண்டியதா இருக்கு. ஐயோ ட்ரம்பட் வர வாசிக்கிறாங்களே. மாப்பிள்ள செத்தாண்டா. பார்ட்னர் அந்த ஆயுஸ் ரேகை கெட்டியா இருக்கு, எனக்கு நல்லா கெட்டியா பிடிச்சிங்க பார்ட்னர். ஆமா ஐயோ. மாலையை போட்டாங்களே. ஐயோ சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். ஐ எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஐயோ பணத்தை தூக்குறவனும் பணமாக போறானே. யாரா நீ? தள்ளுறா. எங்க காருக்குள்ள வந்து விழுந்துச்சு? யாரா நீ? ஐயோ போனா போனா சொல்ல காடா. டேய் என்ன விடுறா. மாட்டாங்க விட்டுறா கப்பா. டேய் விடுறா என்ன விட மாட்டேன்டா நானு. இரு 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 ஆடாம நெத்தியை காட்டு. இன்னும் அந்த பழக்கத்தை நீ விடவே இல்லையா? பழைய பாதை. அவசரப்படாதடா, எல்லாம் சேர்ந்து போலாம். ஐயோ குணத்தோட ஒரு நாள் பேட்டி கொடுக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆளாகி போச்சு. ராஜா நீ யாரு பெத்த புள்ளையோ செத்து என்ன காப்பாத்துற. தேங்க்ஸ்மா தேங்க்ஸ். பார்ட்னர் கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க பார்ட்னர். தரையில நடக்கிறவன பாத்திருக்கேன், கொஞ்சம் லொல்லு அதிகமானா தலைகீழா நடக்கிறவனையும் பாத்திருக்கேன். இது என்ன பிளாட்ஃபார்மா? சோஃபா பார்ட்னர், இறங்குங்க பார்ட்னர். யாராவது கிராஸ் பண்ணா அவனை குனிய சொல்லி அவன் மேல கால் வச்சு தான் இறங்குவேன். இங்க குனிய பெருமாள் எவனா இருக்கீங்களா வந்து குனியறதுக்கு? பார்ட்னர் பார்ட்னர் இந்த தாடியை கொஞ்சம் குனிய சொல்லுங்க, நான் கால் வச்சு இறங்குறேன். குழந்தை மாதிரி கெஞ்சுறாரு, கொஞ்சம் குனிங்களேன். கொலை செய்யறதுக்கு இந்த நாய்களை கூட்டு வந்ததுக்கு பேசாம நான் தற்கொலை பண்ணிருக்கலாம். என்னைய காதை கடிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா, நீ படி. படிக்கிற. பிரபல கோடீஸ்வரரின் மகள் கொலை. கொலை செய்தவர்களுக்கு வெறும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. கொலை செய்ய தூண்டியதோடு கொலைக்கு உடந்தையாக இருந்த பெண்ணின் சித்தப்பாவுக்கு தூக்கு. டேய் போய் குனிடா. என்ன சித்தப்பா அது? என்ன விளையாட்டு? இது வந்துமா பச்சை குதிரை தாண்டுற விளையாட்டு. மேனேஜர் தான் சொல்லி கொடுத்தாரு. ராஜா நாம 2 பேரும் பச்சை குதிரை தாண்டுவோமா? இது ரொம்ப ரிஸ்க், இந்த விளையாட்டு வேண்டாம். நாம எல்லாருமே வீட்டுக்குள்ள விளையாடுற மாதிரி ஒரு இன்டோர் கேம் இருக்கு. வாங்க அதை விளையாடலாம். பசங்க ராணி சேர்ந்துருச்சு, கூட இருக்க ஜோக்கர் தான் இடைஞ்சலா இருக்கு. ஏப்பா கவித்திட்ட? ரம்மியே சேரலீங்க. ஆனா எனக்கு கையிலேயே ரம்மி. இதுதான் டிராப் கார்டு. இத நான் போட்டு பாப்பா எடுத்தது வையே, உடனே நீங்க 2 பேரும் அவுட். ஓஹோ உங்க கேம் அந்த ரேஞ்சில போதா? இப்ப நம்ம விளையாட்ட பாருங்க. தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர் ரம்மி இதுதான். ஓபன் பண்ணட்டுமா? என்கிட்ட ஆல் இந்தியாவே கலக்கிற ரேஞ்சுக்கு ஒரு கார்டு இருக்குது. ஓபன் பண்ணட்டுமா? என்ன ஆளாளு கார்டு எடுத்து கவுத்துறானுங்க. நம்மள போலவே கார்டுல போட்டா வச்சு செட் பண்ணிருப்பானுங்களோ? இருக்கும்டா. நாட்டுல கோயில் இல்லாத ஊர் உண்டு, பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் கூட உண்டு. ஆனா நம்மளுக்கு செட்டப் இல்லாத ஊரே இல்லையே. அப்ப யாரா இருக்கும்? உன் தங்கச்சியா இருக்குமோ? அவ கூட இப்படி வைக்கப்பட்டது இல்லடா. அவரு கடுக்கணும் ஏன் கிடைக்கிறீங்க? கார்டை போடுங்க. நானு டிராப். ஏன்? எனக்கு வந்து அமெரிக்காவில இருந்து அர்ஜென்டா ஒரு கால் வரும். கால் மட்டுமா வரும்? கை வரும், வாந்தி வரும், பேதி வரும். அமெரிக்காவில இருந்து வர்ற கால்ல இங்கிலீஷ்ல பேசணும். நீ வாமா. நான் விளையாடணும் சித்தப்பா. ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. வாமா. ஓ வாங்க சித்தப்பா. வைத்த கலக்கிருச்சா? அதுல என்ன போட்டாடா ஒட்டி வச்சிருக்கீங்க? நீ பாத்ரூம் போயிட்டு வா சொல்றேன். இந்த போட்டோவை பார்த்தேன்னு வையே, உன் லைஃப்ல பாத்ரூமே வராது. ஏன்பா அது என்ன தமிழ்நாட்டையே கலக்கிற சூப்பர் கார்டு? கரெக்ட். இது சரி, உன் கார்டுல என்ன? இதுவும் ஆல் இந்தியாவை கலக்கிற கார்டு? ஆமா, திருப்பதி இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இத பாக்கெட்ல வச்சுக்க, இதையும் பத்திரமா வச்சுக்க. இந்த கார்டை வச்சுதான் நம்ம அடுத்த சீனை மூவ் பண்ணணும். அப்படியா? அப்போ ஓகே. போட்டோ தமாஸ்காரன் பாக்கெட்ல தான் இருக்கு. இன்னைக்கு நைட் இருக்குடா அவனுக்கு ஒரு தமாஸ். ஆடுறா.
இந்த சட்டை பாக்கெட்ல தான் நான் வச்சேன். இன்னும் இந்த நாத்தனாருது. நீங்க அதை அங்க வச்சிருக்கிறியா? எங்க வச்சாலும் சரிடா, உன்னையவே ஒரே அமுக்கடா குப்பா. வில்லாதி வில்லா, உன்னை பிரியா கிட்ட மாட்டி விடுறதுக்கு மேட்டரே கிடைக்காம இருந்தது. ஆனா இப்ப தாடியும் லேடியும் சேர்ந்த போட்டோ கிடைச்சிருச்சு. சேட்டு கொலையார போட்டோவை நீ பிரியா கிட்ட காட்டினீன்னா இந்த போட்டோவை நாங்க பிரியா கிட்ட காட்டி உன் மான மரியாதை எல்லாம் வாங்கிடுவோம். எப்படி பிளாக்மெயிலா? யா பழிக்கு பழி, நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். அப்பா, இந்த போட்டோவை தயவு செய்து என் பொண்ணுகிட்ட காட்டிடாதப்பா. அந்த போஸ்ட் நல்லா இருக்கு, அப்படி நில்லு. பாட்டர் பாட்டர் கொஞ்சம் இரு. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு என்ன கும்பிடுற மாதிரி ஒரு இருக்கும். ஐடியாமா அது? வா கும்பிடு கும்பிடு. அங்க அவன் மேல கை Don't போடுறான். touch. என்னப்பா இது? யதார்த்தமா கை எடு போட்டு எடு கும்பிடு. கும்பிடு. கால்ல விழுந்தா நல்லா இருக்குமே. அப்படியா? கால் விடு. மூஞ்சி தெரியலப்பா. அப்படியா? இருந்தா தானே தெரியறதுக்கு. இந்த குதிரையை நான் எங்கேயோ பாத்துருக்கேன்னு. ஊட்டி ரேஸ்ல ஓடும்போது பாத்திருப்ப. எலே பாண்டியன், டீலக்ஸ் பாண்டியன். ஏல ரெண்டு கலரும் மாத்திட்டேன்ல. இந்த மூஞ்சி எங்கேயோ பாத்துருக்கேன்ல. கை எடுத்துட்டு பாருங்க, கவுண்டமணி மாதிரியே இருக்கும். இந்த மூஞ்சி எங்கேயோ பாத்துருக்கேன்ல. அந்த கையை எடுத்துட்டு பாரு, அப்படியே பார்த்திவன் மாதிரி இருக்கும். யாருட்டுல உங்ககிட்ட சாரமழை பெஞ்சா அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏற முடியல இந்த டீலக்ஸ் பாண்டியன். அப்ப கோடமழை பெஞ்சா கோட்டை அடிச்சுட்டு குப்புறப்படுத்துவாரு. கிண்டலால பின்ன சுண்டலால மெட்ராஸ்ல பேங்க்ல கொள்ளை அடிச்சுக்கிறீங்க, ஒரு சேட்டை கொலை பண்ணிக்கிறீங்க. இங்க வந்து யார் வீட்ல என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிக்கிறீங்களே. அத நீயே கண்டுபிடில. ரோக் யா ஸ்கவுண்டர். தேங்க் யூ. இப்போ போய் இந்த மேட்டரை வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்றேன். போடா போய் சொல்றா. ஓடுதான் அவன் யாருல? அவன் தான் எங்க பாஸ்ல. அவனை போய் புடில. சுடுல. எதையாவது ஒண்ணு சொல்லுல. புடிச்சு சுடுல, இல்லாட்டி சுட்டு புடில. ஏய் ஓடாதவே நில்லு. இல்ல என்ன கையை கீழ வச்சிட்ட? குற்றவாளியை முழங்காலுக்கு எல்லாம் சொல்றோம்ல, அதான் சட்டம். எல்லாரும் ஓடு. ஐயோ கிழவு கழுத்துல குண்டு வாங்கிட்டேல. என்ன மாட்டி விட்டு போயிட்டீங்க. கிழவு தாண்டிட்டானே, என் வேலை போயிடுச்சால. ஐயோ எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவர் உயிரை தான் காப்பாத்த முடிஞ்சது, குரலை காப்பாத்த முடியல. குரலை காப்பாத்த முடியலையா? ஆமா, இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம். ஒரு நாளைக்கு 7 பாட்டு பாடி கிழிச்சிட போறாரு. தொண்டையில பாஞ்ச தோட்டா தொண்டையிலேயே இருக்கு. இனிமே இவரால பேசவே முடியாது. சாரிங்க. பெரிய சொல்லின் செல்வரு பேசிட்டாலும் பேச்சு வன்மையில நாட்டையே திசை திருப்பி விட்டுருவான். இவெல்லாம் என்னைக்கு பேசி இருக்கிறான்? அப்படியே பேசினாலும் செல்பெடுக்காத கார் மாதிரி டுரு டுருன்னு உருமுவான். ராஜா, தாத்தாவுக்கு எப்படி இப்படி ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? இவருக்கு தானே தெரியும். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்னப்பா அது? இல்ல, இந்த குருவி சுடுற கூட்டம் இல்ல, அவங்க ஊருக்கு வெளியில ஒரு கூடாரம் போட்டிருந்தாங்க. கூடாரம் போட்டு என்ன பண்ணாங்க? கூடாரம் போட்டிருந்தாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள தாத்தா போய் அங்க ஒரு சின்ன பொண்ணு இருந்தது ஆண்டி, அதுகிட்ட கூட சிலுமசம் பண்ண ஆரம்பிச்சாரு ஆண்டி. அங்கேயும் போய் ஒரு வேலையை காமிச்சிட்டாரா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறுமிஷங்கள் பண்ணதுனால அவங்களோட பெரிய துப்பாக்கி எடுத்து டுமில் 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 சுட்டாங்க. ஆமா ஆண்டி. என்னப்பா ஃபீலிங்ல பேரை மாத்திர? ஆண்டி ஆண்டி, இவர் பண்ண வேலைக்கு தொண்டையில சுட்டு கூடாது. மண்டையா? இது மண்டையா? பரதேசி திருவோட்ட கவுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஏன்பா நக்கல் பண்ற இடமா இது? ஃபீலிங்ஸ் பண்ற இடம்பா. லேடிஸோட ஃபீலிங்ஸ் நோட் பண்ணு. அவ்வளவு பெருசா நோட் பண்ணாத, அங்க இருந்தே நோட் பண்ணு. ஆண்டிமா, இவரால ஒரு சின்ன ஃபீலிங் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. பழைய செருப்பு கடிச்சிட்டா கூட ஓன்னு அழுதுருவாரு. பாரு. ஓன்னு அழியா? ஐயே, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தேவை. எல்லாரும் வெளியில போங்க. நாங்க வெளிய போயிட்டா மட்டும் பொழைக்க போறோம். வெளியில போங்கன்றல. போய் சொல்றாங்கல்ல, வா போலாம். ஏய் ஸ்டூபிட், வெளிய போ. நச்சம்மா கோவிச்சுக்கிறாங்க. ஒரு துப்பாக்கில எத்தனை தோட்டா இருக்கும்? அண்ணாச்சி 6 குண்டு இருக்கு அண்ணாச்சி. ஆனா டிபார்ட்மெண்ட்ல உனக்கு கொடுத்த இந்த துப்பாக்கியில 5 குண்டு தான் இருக்கு. இன்னும் ஒண்ணு எங்க? டேய், மொத்தம் 6 குண்டு, 5 இங்க இருக்கு. இன்னொன்னு எங்கடா? அலஜி அது இன்னொரு. அந்த ஒண்ணுதான் இதுன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாதடா. பல வருஷமா நான் இதே டென்ஷன்ல இருக்கிறேன். சொல்றா. அவன் தொண்டில் இருக்கானாச்சு. யாரு தொண்டிலடா? ஊட்டி உலகம் இருக்கான்ல, அவன் தொண்டில் இருக்கானாச்சு. பொதுவா குற்றவாளி தப்பிச்சு ஓடுனா டைய தூக்கிட்டு முதல்ல வானத்தை பார்த்து சுடணும். ரெண்டாவது டைய தூக்காம முழங்கால கீழே சுடணும். அதை விட்டுட்டு நீ தொண்டையில சுட்டிருக்கியடா. சோ இபிகோ 555 படி இது ஒரு திட்டமிட்ட கொலை. பார்ட்னர், என்ன 555 சிகரெட் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஏதோ டக்குன்னு வாயில வந்தது, கப்புன்னு ஊதிட்டேன். ஆமா, ஊட்டி உலகம் தான் சாகலையே. சும்மா ஒரு பில்டப் பண்ணேன். பண்ணு. சோ இந்த கொலைக்கு ஒரே சாட்சி, ரெண்டே சாட்சி, தி கிரேட் டாடா பிர்லா. டிசைட் மேன். ஒன்னு தூக்குல தூங்குறியா இல்ல தூத்து குடிக்க போறியா? அண்ணாச்சி, நான் தூத்துக்குடிக்க போய் கிறிஸ்டல் வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிறேன் அண்ணாச்சி. கிறிஸ்டல்னா?
அண்ணாச்சி உப்ப கிறிஸ்டன் சொல்லணும் அண்ணாச்சி. ஏன் உப்புன்னு சொன்னா கரைஞ்சிருவேடா உப்பு கட்ட பையல. ஐயோ, விடுங்க. அண்ணாச்சி. ஐயோ நான் செத்து போயிருவேன்னு பார்த்தா எழுந்துச்சு உட்காந்து எழுதுறானே. நம்மளை பத்தி எழுதுவானோ? நமக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. யோசிச்சு எழுதுறானே. நம்மளை போட்டு கொடுத்துருவானோ? பெரிய கதையாசு மாதிரி யோசிச்சு எழுதுறான்டா. ம். தர்மடி வாங்கிருக்கு ரெடி ஆயிக்கடா. ஐயோ என்ன கைய புடிச்சிருக்கேன் வந்து காப்பாத்து. என்னம்மா ஆச்சு? நம்ம எல்லாம் ஒரே யூனியன் தான். ஆமா. ஸ்ட்ரைக் பண்ண ஒண்ணா பண்றோம். ஆமா. நான் ஒரு நர்ஸ் என்ன கைய புடிச்சு ரேப் பண்ண கம்பல் பண்றா. விடாதீங்க அடிங்க. ரேப் பண்ண பாத்தியா? இந்த கை இருந்தா தான் எழுதுவேடா. இன்னொரு கை உனக்கு எதுக்கு? எதையும் ஓடி